இந்த வீடியோ முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். என்னென்னா, சில நாட்களுக்கு முன்பு நான் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கேன் ஒரு பைக்கில். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு டெம்போ கவிழ்ந்து கிடக்கு. மக்கள் கூடி நிற்கிறாங்க, நிறைய மக்கள் கூடி நிற்கிறாங்க. நடு ரோட்டில் டெம்போ ஒன்று கவிழ்ந்து கிடக்கு. அந்த டெம்போக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை ரத்த வெள்ளம் மொத்தமாக ரத்த மாதிரி மூடி போட்டிருக்காங்க. அவர் ஸ்பாட்டில் அவுட்டு. அப்புறம் அந்த வண்டி டிரைவரை பார்த்திங்கன்னா பின்னாடி போலீஸ் ஜீப்பில் வந்து இருக்க அவர் பயங்கரமான போதை அந்த டெம்போ டிரைவரு. அதேமாதிரி இன்னொரு ஆள் கை ஒடிஞ்சு அதே போலீஸ் ஜீப்பில் இன்னும் இருக்காரு. அவர் அந்த டெம்போவில் வந்த ஆள். இது என்னென்னா, காங்கிரீட்டு போயிட்டு வந்த வண்டி. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரீட்டுக்கு போனாலே என்ன சொல்லுவோம், என்ன காங்கிரீட்னா கஷ்டமான வேலை. நானும் பல மாதங்கள் நிறைய வருஷம் செய்திருக்கேன் காங்கிரீட் வேலை. ஆனால் அந்த கஷ்டப்பட்டு செய்கிறதுனால அந்த இப்போ ரூஃப் காங்கிரீட் இருக்குல்ல, பொதுவாகவே காங்கிரீட்டுக்குன்னு தனி வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது, வேலைக்கு போனாலே காங்கிரீட் வேலைக்கு போனாலே தண்ணி அடிக்கிறது கொடுப்பாங்க. இப்போ காங்கிரீட் முடிஞ்ச பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போது அன்னைக்கு இறைச்சி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. கறியெல்லாம் எடுத்தால் நல்ல நீட்டாக சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ மெயினாக சரக்கு வாங்கி கொடுப்பாங்க, மது பிராண்டி வாங்கி கொடுப்பாங்க. எல்லோரும் அது ஒரு பழக்கமாட்டே வச்சுருக்காங்க. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த இது இருக்குது. வெளி மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல காங்கிரீட் வந்தாலே அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும். அப்படி ஒரு இது அது கொடுக்குறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அந்த காங்கிரீட் வேலைன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது. நானும் ரொம்ப நாள் காங்கிரீட் வேலை செய்தவன் தான். இப்போ சித்தாள் வேலை இப்போ போகும்போது ஒரு சாயந்தரம் 5 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த காங்கிரீட் வேலை அப்படி இல்லை. ஒரு மத்தியானம் எல்லாம் முடிஞ்சிடும், மத்தியானம் இல்லை 2 மணி அதை வேலை முடிஞ்சிடும், நேரமே முடிஞ்சிடும். ஆனால் வந்து கஷ்டம். அந்த நிற்கிற டைமும் ரெஸ்ட்டே இருக்காது. ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருக்கணும். ஃபுல்லாக இதாக இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சம்பளமும் அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால நிறைய பேர் போவாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பிராண்டி மது வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கேட்குறாங்க கொடுக்குறது. அன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, அந்த காங்கிரீட் வேலைக்கு போயிட்டு வந்த வண்டி தான். அந்த மிக்சர் மிஷின் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஓடைக்குள்ளே விழுந்து கிடக்கு. அந்த மிக்சனுக்கு இப்போ காங்கிரீட் போயிட்டு வரவங்க அந்த டெம்போக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. அப்போ அந்த டெம்போக்கு பின்னாடி அந்த மிக்சர் மிஷினோட சேர்ந்து நின்றவர் தான். அவருக்கு மேலே அந்த மிக்சர் மிஷின் விழுந்து டெம்போ கவிழ்ந்ததுனால மிக்சர் மிஷின் அவர் மேலே விழுந்து அவர் நசுங்கி ஸ்பாட்டு சம்பவ இடத்துல இதாகிட்டு. இது முக்கியமான காரணம் போதை. அவங்க அந்த டிரைவர் பயங்கரமான போதை. அவர் அங்கே வந்து காங்கிரீட் முடிஞ்சவர்னா தண்ணி வாங்கி கொடுப்பாங்க பற்றில, அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தது. அவர் போதையில் வண்டியை நடு ரோட்டில் கவிழ்த்தி அவர் உயிரும் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி என்ன சொல்லலாம், அந்த காங்கிரீட் வேலை நடக்கும்போது நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அரசாங்கம் விற்கிது, வாங்கி கொடுக்குறோம். ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டில் கொடுக்காதுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்துக்காக வராங்க. அவங்க வீட்டில் அடுத்த நல்ல விஷயம் நல்லபடியாக அவங்க வீட்டில் போய் சேரணும் இல்லை. அதில் சொல்லுங்கள், நீங்கள் நான் பாட்டில் தாரேன், நீங்கள் வீட்டில் போய் குடிங்க, தயவுசெய்து எங்கேயாச்சும் குடிக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணும். எல்லோரும் பக்கத்தில் உள்ள இருக்க மாட்டாங்க. காங்கிரீட் வேலைனா ரொம்ப லாங்கிலேருந்து வரும். பஸ்ஸில் வர கூட பிரச்சனை இல்லை. இப்போ பைக்கில் இப்போ எல்லாம் ஃபுல்லாக பைக்கு அந்த மாதிரிலாம் வரது. பைக்கில் வரவங்களாம் தண்ணி அடிச்சுட்டு போனால் என்ன நிலமா. இப்போ சில மது எல்லாம் லேட்டாகி தான் போதே ஏறும், சில இது ஸ்பீடாக ஏறும், சில டக்குன்னு இறங்கும். இது நமக்கு எதுன்னு தெரியாதுல்ல. இவங்க குடிச்சிட்டு அப்புறம் போகிற வழியில் தான் சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும். அன்றைக்கி அந்த சம்பவம் தான். அந்த டிரைவரை குடிச்சிருக்காரு. அந்த காங்கிரீட் வேலை முடிஞ்சிட்டு வரும்போது அங்கே குடிச்சிட்டு வண்டி அப்செட் ஆகி இதாகிடுச்சு. அதனால் காங்கிரீட் இந்த மாதிரி கொடுக்குறவங்க வீட்டில் கொடுத்து விடுங்க. நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு சொல்லுங்கள், இதை நீங்கள் வீட்டில் போய் கொடுங்க, தயவுசெய்து இங்கே குடிக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை கேட்டுருவாங்க. அதை கொஞ்சம் கழிச்சு போதை யாரும் குடிக்க தொடங்குவாங்க. அதில் அதை ஒன்றே நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக நினச்சி இதை ஒன்று முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில உயிர்கள் காப்பாற்றப்படலாம். ஆனால் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.